என் தம்பி கோபி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோபியோட நட்சத்திரம் உத்திராடம். சிந்தாமணி கோத்திரம். கோபி வரலையா? ராத்திரி பூரா ஒர்க் ஷாப்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான். இப்ப வந்துருவா. ஐயா என்னங்க சார்? வண்டியை ரெடி பண்ணிட்டாரா? ரெடி பண்றாரு, எடுத்துட்டு போங்க. சாவிங்க வண்டியில இருக்குங்க. வெரி குட். யாரா வண்டி எடுத்து போறது? மேனேஜர். ஐயோ, இன்னும் முதலாளி வீலுக்கு போல்ட்ட போல. ஐயோ, முதலாளி வீலுக்கு போல்ட் போடாம வண்டி எடுத்து போறாரு. கடவுள் காப்பாத்துட்டாரு. ஐ எம் சாரி மேனேஜர் சார். வீல் போர்ட்ஸும் போடல, பிரேக்கும் சரி பண்ணல. அது பையனுக்கு தெரியாது. அவசரப்பட்டு சாவி உங்க கையில கொடுத்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும். தக்க சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றேனே தெரியல. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். நான் போய் வேற வண்டி கொண்டு வரேன். கோபி, குடிச்சிட்டியா? குடிச்சிட்டேன். சீக்கிரம் வா. வந்துட்டேன். அண்ணா இங்க சீக்கிரம் கூப்பிடுங்க. வந்துருவாரு. முதல்ல இந்த பாயசம். அண்ணி முதல்ல நீங்க எனக்கு எதுக்குப்பா? உனக்கு தானே பிறந்த நாள். அதனால தான் சொல்றேன். உங்க செல்ல கொண்டு கேக்குதுல்ல. சரி கொண்டா. நீ சாப்பிடு. ஹே கோபி, இந்தாடா புது ட்ரெஸ். போய் மாத்திட்டு வா. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். அண்ணி இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. உங்களுக்கு புடவை, அண்ணனுக்கு வேஷ்டி சட்டை. என் பிறந்த நாள் அன்னைக்கு நான் கொடுக்க ஒரு சின்ன காணிக்கை. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆசீர்வாதம். நீ தீர்காயுசா இருக்கணும்பா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமா, இதுல கல்யாணம் ஆகணும்னு யாரும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி அள்ளி கொட்டிக்கிறீங்க? கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுறது. நல்லா இருக்கு. நான் அவசரமா எஸ்டேட் பங்களா போய் ஆகணும். அப்பா காலத்துக்கு அப்புறம் எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால வந்திருக்காரு. நான் நேரத்துக்கு அங்க இருக்கவானா? அதான் இந்த நல்ல நாள்ல நானும் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன். என்ன கோபி அது? நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவர் காரண பிரேக் சரி பண்ணி போர்டு போடுறதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஒன்றிட்டு வந்து ஸ்பீடா போகுது. அப்புறம் பிரேக் போட்டா எங்க ஒண்ணும் கிடையாது. அவர் அலறி ஒண்டி ஸ்பீடா போகுது. நானு என் மோட்டர் பைக் எடுத்தேன், உட்காந்த சும்மா மின்னல் வேகம், மின்னல் வேகம். குறுக்கு வழியில அப்படியே போய் பாஞ்சி கார்ல உட்காந்து அவரை காப்பாத்து.
நல்லா இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லு நல்லா சொல்லு. மேனேஜரை காப்பாத்துறது நல்ல காரியம் தானே, ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. ஆண்டவன் ஏன் இருக்கா, நம்மளை எல்லாம் காப்பாத்துவான். முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, இதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. இவர்தான் எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். யாருமே குளிக்கல முதலாளி. மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெலோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் ஸ்டேட்ஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு, என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோ மேன். எஸ் சார். ஏப்பா, இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஸ்னாரி பசங்களா சார். தப்புடி தப்புடி. தொழிலாளிகளுக்கு முன்னாடி நீங்க 2 வார்த்தை பேசணும் சார். 1 மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், பன்னீர் தான் குடிப்பாரு, சென்டர்ல தான் குடிப்பாரு. பாவம், அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களே. ஃபெலோஸ், எங்க அப்பா காலம் வேற, என் காலம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துக்கிட்டா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களா ஹார்டா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க, வாரம் கூலி வாங்கிக்கங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு, கமான் மேன். உங்களுக்கு தான் சொல்றேன், சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசனம் ஏறி இருக்காரு. மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. போங்க போங்க, வாங்கப்பா.